எங்க வீட்டோட கிங் யாருன்னு தெரியுமா? வாங்க காமிக்கிறேன். இவர்தான் எங்க வீட்டோட கிங். எங்க அப்பா பைபிள் படிச்சிட்டு இருக்காரு, பாருங்களேன். ரொம்ப பாவம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இவருக்கு எல்லாரும் உதவி செய்யுங்க. இவர் நம்ம 3rd ஸ்ட்ரீட்ல மெயின் ரோட்ல இருக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. இதுக்கு தான் மொபைல் அடிக்ஷன் பெரிய பிரச்சனையாக அவங்க வாழ்க்கையில் கொண்டு வரும். என் மொபைல் யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை, ஆப்ஸ் யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் எவ்வளோ நேரம் எதுக்கு கொடுக்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த ஜாலி டைம் ப்ரோக்ராம் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கும் நம்ம என்ன தலைப்பில் தெரியுமா ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம்? மொபைல் அடிக்ஷன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கோட் ரைட்டர் செல்ஃபோனுடைய நேமுக்கான மீனிங்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லட்டா? பீப்புள் ஆர் த பிரிசனர்ஸ் ஆஃப் ஃபோன், தட்ஸ் வே they are known as செல்ஃபோன்ஸ்னு. செல்லுன்றது ஜெயிலோட இன்னொரு வார்த்தையை குறிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஜெயிலில் நம்ம எப்படி இருப்போம்? கட்டப்பட்ட நிலைமையில அடிமையாக இருப்போம். நம்மளால எதுவும் ஃப்ரீயாக செய்ய முடியாதுல்ல. அதே மாதிரி தான் நம்மள நிறைய பேர் செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு பர்சன் கிட்டத்தட்ட 2600 டைம்ஸ்க்கு மேலே ஃபோனை தொடுறாங்களாம். நானும் ஃபோனை தொடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், நான் ட்ரை பண்ணுறேன்னு என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுக்கான சொல்யூஷனை நான் உங்களுக்கு சொல்லட்டா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த அடிக்ஷன் இல்லை, எந்த விதமான அடிக்ஷனாக இருந்தாலும் அதனால விடுதலை கிடைக்கிறதுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஏசப்பா தான் நமக்காக சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி சிலுவையில் நமக்கு விடுதலை வாங்கி தந்திருக்காங்க. நீங்கள் ஏசப்பா கிட்ட கேளுங்க, ஏசப்பா இந்த ஃபோன் அடிக்ஷன்லேருந்து எனக்கு விடுதலை தாங்க, இனிமேல் நான் ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா ஏசப்பா கட்டாயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் வசனம் சொல்லியிருக்கு. ஸோ நீங்கள் ஏசப்பா கிட்ட கேளுங்க, கட்டாயம் அந்த மொபைல் அடிக்ஷன்லேருந்து உங்களுக்கு விடுதலை தருவாங்க. இதை குறித்து தான் நம்ம ஜாலி டைம் ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்க்க போகிறோம். ஷார்ட் ஃபிலிம் கவனமாக பாருங்கள். ஷார்ட் ஃபிலிம்லேருந்து நாங்கள் கொஸ்டின்ஸ் கேட்போம், கவனமாக பாருங்கன்னு. ஓவர் டு ஷார்ட் ஃபிலிம். குட் மார்னிங். இதான் நம்ம வீடு. நம்ம வீட்டை பார்க்கலாமா? இதுதான் எங்க வீட்டோட ஹால். எங்க வீட்டோட கிங் யாருன்னு தெரியுமா? வாங்க காமிக்கிறேன். இவர்தான் எங்க வீட்டோட கிங். எங்க அப்பா பைபிள் படிச்சிட்டு இருக்காரு, பாருங்களேன். எங்க வீட்டோட குயின் யாருன்னு தெரியுமா? வாங்க காமிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் நம்ம வீட்டோட குயின். இவங்களோட மாளிகை தான் இது. ஏண்டா சொல்ல மாட்டேன்? அம்மாவோட சமையல் சூப்பரா இருக்கும். ஃபாஸ்டா செய்வீங்களாமா? டேவிட், விளையாடிட்டே இருக்காம கிளம்புற வேலையை பாரு, டைம் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்புறமா பேசலாம். பாய்.
நான் சொன்ன மாதிரியே மொபைல் போன் டீச்சருக்கு தெரியாம ஸ்கூலுக்கு கொண்டு வந்துட்டேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை. அம்மா, ஏதாவது தானம் பண்ணுங்க அம்மா. தம்பி, பசிக்குதுப்பா, ஏதாவது இருந்தா சாப்பிட கொடுப்பா. ஒரு நிமிஷம் அங்கிள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பாவமான அங்கிளுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. அங்கிள் ஹாய் சொல்லுங்க. ஹாய். ரொம்ப பாவம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இவருக்கு எல்லாரும் உதவி செய்யுங்க. இவர் நம்ம 3rd ஸ்ட்ரீட்ல மெயின் ரோட்ல இருக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. ஓகே அங்கிள், பார்க்கலாம். தம்பி, பசிக்குதுப்பா. கண்டிப்பா யாராவது உதவி செய்வாங்க. பை அங்கிள். ஐயோ, என் தலை எழுத்து. அம்மா, தாயே, பசிக்குதும்மா, ஏதாவது போடுங்கம்மா. மா, சீக்கிரமா வாங்கம்மா. தோ வந்துட்டேன்டா. தங்கச்சி பர்த்டேக்கு gift வாங்க வேணா? சீக்கிரம் போலாமா? சரி போ, போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டுமாரோ மை லவபிள் சிஸ்டர்ஸ் பர்த்டே. அதுக்கு தான் gift வாங்க நானும் என் அம்மாவும் வந்திருக்கோம். இங்க பாருங்க, டெடி பேர், லயன், எலிஃபண்ட் எல்லாமே அழகா இருக்குதுல. அப்படியே இந்த சாக்லேட்டை பாருங்களேன். ஹாட் சாக்லேட், அடுத்து கிரீன் சாக்லேட். இதோ கலரே வித்தியாசமா இருக்குல்ல. பாத்தீங்களா? இதான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இல்ல? இங்க பாருங்க, கலர் கலரா இருக்குது எல்லாமே. ஹோ गाइस, சூப்பரா இருக்கு. பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குல இந்த கிளாஸ். இதுல லைட் ஆன்லயே வைக்க முடியும். வெயிட் பண்ணுங்க. இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குதுல. இந்த gift தான் நம்ம என்னோட லவபிள் சிஸ்டருக்கு கொடுக்க போறோம். எப்படி இருக்கு? நல்லா இருக்குதா? நம்ம இத வச்சுட்டு அம்மா கிட்ட போய் கேட்டு வரலாம். என்ன, ஓகே? என்னடா ஆச்சு? என்ன போட்ட? ஐயோ, என்னடா? டேய் தம்பி, கண்ணை எங்கடா வச்சிருக்க? இதோட வேல்யூ தெரியுமா உனக்கு? போனை பார்த்துக்கிட்டே உடைச்சிட்டேடா லூஸ் மாதிரி. பாருங்க गाइस, தெரியாம உடைச்சதுக்கு திட்டுறாங்க. குடுறாங்க. என் மானத்தை வாங்கினே வந்திருக்கியா நீ? ஏன் அப்படி உடைச்சிட்ட? மேடம், விடுங்க மேடம், ஒண்ணும் இல்ல. தம்பி, போப்பா, உன் வேலையை பாரு. சின்ன பையன், நீங்க வேலை செய்யும் போது தொந்தரவா இருக்க கூடாதுன்றதுக்காக மொபைல கொடுக்குறீங்க. ஆனா ஏதாவது ப்ராப்ளம்னா அவனை திட்டுறீங்க. மாற வேண்டியது நீங்க. பாத்தியா தம்பி, இந்த மொபைல்னால நீ ஆசையா செலக்ட் பண்ண கிஃப்ட நீயே உடைக்க வேண்டியதா போச்சு. அதான் அங்கிள் அழுவுறேன். இதை எப்படி சரி பண்ண முடியாதோ அதே மாதிரிதான் உன்னோட கண்ணும். இந்த மொபைல் ஸ்கிரீன் வெளிச்சம் உன்னோட வேல்யூவான கண்ணை டேமேஜ் பண்ணிடும், உன் உறவுகளையும் டேமேஜ் பண்ணிடும். ஆனா இத நீ நினைச்சா சரி பண்ணிடலாம். எப்படி அங்கிள்? இனிமே இந்த கண்களுக்கு மொபைல் ஸ்கிரீன் அதிகமா காட்டாம வெளி உலகத்தை காட்டு. இந்த கிஃப்ட் வெறும் சாம்பிள் பீஸ் தான். ஒரிஜினல் உள்ள இருக்கு, நான் தரேன். நீ யாருக்கும் சாம்பிளா இல்லாம எக்ஸாம்பிளா இருக்க ட்ரை பண்ணு. பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது, 1 கொரிந்தியர் 6:12 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியா ஈராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். எல்லாவற்றையும் நீ நல்லதுக்காக, படிப்புக்காக, முன்னேறுவதற்காக யூஸ் பண்ண. நீ அதுக்கு அடிமையாகாத. ஓகேவா? ஓகே அங்கிள். ஆனா என்னோட gift உடைஞ்சிடுச்சு அங்கிள். நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். இது சாம்பிள் பீஸ் தான். வேற பீஸ் உள்ள இருக்கு, வந்து வாங்கிக்கோன. தேங்க் யூ அங்கிள். சரிப்பா. தேங்க்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்களா? யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? அந்த டேவிட் எவ்வளோ ஃபோனுக்கு அடிக்டாக இருந்தான் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்?
ஸ்கூலுக்கே ஃபோன் கொண்டு போகிற அளவுக்கு ஆயிட்டான். ஆனால் எப்போ ஏசப்பா தான் எனக்கு இருந்து விடுதலை தருவாங்கன்ட்டு ஏசப்பா கிட்ட விடுதலைக்காக ஜெபிச்சானோ அப்போ ஏசப்பா டேவிட்டுக்கு விடுதலை கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் ஏசப்பா கிட்ட கேளுங்க, ஏசப்பா கட்டாயம் உங்களுக்கு விடுதலை தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். போன வீக் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தால கொஸ்டின்ஸ்க்கு எப்போது ஆன்சர் அனுப்புங்கன்ட்டு அந்த வின்னர்ஸ் லிஸ்ட்டை இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். பார்க்குறீங்களா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் ரொம்ப சூப்பராக ஃபாஸ்ட்டாக இந்த ஆன்சர்ஸ்லாம் அனுப்பியிருக்கிறீங்க. என் நேம் இப்போ வரலையே நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ கேட்குற கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் உங்கள் நேம் வரும். ஓகேவா? இப்போ நம்ம அந்த கொஸ்டினை பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டினுடைய ஆன்சர்லாம் நீங்கள் ஸ்பீடாக 9488375315 நம்பருக்கு மறக்காமல் ஃபாஸ்ட்டாக அனுப்புங்கன்னு. இப்போவும் நம்ம மெசேஜ் கேட்க போகிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்ட்டு பைபிள் ஒரு வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது உங்கள்கிட்ட இருக்க அடிஷன்லேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இப்போ நம்மளை விடுவிக்கிற தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கலாமா? ஓவர் டு மெசேஜ் டைம். ஹலோ குட்டீஸ், பிரேஸ் அலாட். யாரும் எப்படி இருக்கிறீங்க? சில பேருக்கு வந்து இந்த ஷார்ட் ஃபில்மை பார்த்தோன்னே வந்து இன்னும் சும்மா வந்து இந்த மொபைல் அடிக்ஷன் எப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏன் மொபைல் யூஸ் பண்ணுறதுன்னு அவ்வளோ பெரிய பாவமா? டிவியை போட்டாலும் இவங்களும் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறது தப்புன்றாங்க. வீட்டில் வந்தாலும் அம்மா அப்பா சொல்கிறாங்க. கோவம் வருதுல்ல, ஏன் எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து மொபைலில் யூஸ் பண்ணுறீங்களா? ஏன் வந்து நீங்களாம் மொபைலே யூஸ் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்வியோடு இங்கே நீங்கள் வந்து கோவத்தோட ஒரு வேலை உட்காந்துருக்கலாம். சில பேர் உட்காந்துருக்கலாம், சில பேர் வந்து கரெக்டு தானே சொல்கிறது, ஆமாம் மொபைல் அடிக்ட் ஆகி தானே இருக்கிறோம் அப்படின்னு வந்து சில பேர் இருக்கலாம். சில பேர் அது வந்து தப்பு தானே அப்படின்னு வந்து ஒரு எண்ணத்தோடு இருக்கலாம். நிறைய பேருக்குள்ள மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் இருக்குது. ஆனால் நிறைய பேர் யோசிக்கிறீங்க, என்ன அதெல்லாம் தப்பா, எல்லாரும் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஏன் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதா? மொபைல் அடிக்ஷன் சும்மா எல்லாத்தையும் சொல்லிக்கிறாங்க, மொபைலை பற்றியே இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேளை வந்து கேள்வியோட நீங்கள் எங்கே உட்காந்துட்டு இருக்கலாம். சரியா? அடிக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அடிமைத்தனம் உங்களுக்கே தெரியும். 2 விதமான அடிமைத்தனம் இருக்குது. பழக்க வழக்கம், இந்த காரியத்தில் அடிமையாயிருப்போம். இன்னொரு வந்து பாவ அடிமைத்தனம். ஒரு பாவம், தேவையில்லாத காரியத்துக்கு இடம் கொடுத்து, பாவத்துக்கு இடம் கொடுத்து, தவறான எண்ணங்களாக இருக்கலாம், போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிறாங்க, நிறைய பேர் குடிப்பாங்க, இதெல்லாம் வந்து பாவம். இதுக்கு இடம் கொடுத்து அவங்க அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து ஒரு சில பழக்க வழக்கத்துக்கு அடிமையாக இருப்பாங்க. நிறைய பேருக்கு டிவி பார்க்குறதுல வந்து ஒரு அடிமைத்தனம் இருக்கும். எப்போ பார்த்தாலும் டிவி பார்க்கலன்னா அவங்களால இருக்க முடியாது. ஃபோன் எடுத்து பார்க்கலன்னா இருக்கவே முடியாது நிறைய பேருக்கு. நீங்கள் பாருங்கள், நீங்கள் எப்படின்னு தெரியல, இன்னும் நிறைய பேர் நீங்கள் வந்து பஸ்லலாம் போகும்போது நான் பார்த்துருக்கேன். ஃப்ரீயாக இருக்கிறாங்க அப்படின்னா ஃபோனை எடுத்து ஏதாவது ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பாருங்கள், ஏதாவது ஒரு ஆப் இருக்குது, ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ ஸ்னாப் சாட்டோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, எடுத்து திடீர்னு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உள்ளே என்ன இருக்குது, என்ன பார்க்க போகிறீங்க, வந்தது தான் வரப்போகுது. ஆனாலும் வந்து அடிக்ஷன், ரீல்ஸ் பார்க்குறது அப்படின்னு சொல்லி உட்காந்து நான் ஃப்ரீ டைமில் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் நிறையா பாருங்கள், அது வந்து அப்படியே எக்ஸ்டெண்டட் டைம் ஆகி போயிடும். நிறைய பேருக்கு இந்த கேள்வி, ஏன் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதா? ஸோ இதுதான் அடிக்ஷன். அதாவது மொபைல் யூஸ் பண்ணுறதுலாம் தப்பு கிடையாது, நீங்கள் மொபைல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பழக்கத்துக்கு நீங்கள் அடிமையாகவே கூடாது. எதுக்குமே நீங்கள் அடிமையாகக்கூடாது. இதுதான் நாங்கள் சொல்ல வரோம். நீங்கள் யூஸ் பண்ணுறதுலாம் பிரச்சனை இல்லை, ஃபோன் எல்லோரும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அது ஓவர் யூஸாக பண்ணி அதிகமாக எக்ஸசிவ் யூஸ் பண்ணக்கூடாது. சரி, நான் சொன்னேன்ல, பழக்கம் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறது, சில பழக்க வழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறது. பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், அதனால அது தப்பு, அடிமைத்தனம் இருக்கலாம். சில பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த காரியத்தை நம்ம திருப்பி செய்கிறதுனால ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய டைமை நம்மளால் கொடுக்க முடியாமல் போயிடும். மொபைல் அடிக்ஷனும் அப்படிதான். அது பாவம்னு நான் சொல்ல மாட்டேன், எல்லாரும் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க தான். மொபைலில் தப்பான காரியத்தை பார்க்குறது பாவம், அந்த பாவ பழக்கம் தான். ஆனால் மொபைல் யூஸ் பண்ணுற எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க தான். ஆனால் நீங்கள் மொபைலில் அதிகமாக டைம் கொடுக்குறீங்களா, ஆண்டவருக்கு அதிகமாக டைம் கொடுக்குறீங்களா? இல்லை நீங்கள் மொபைலோ ஏதோ ஒரு அடிக்ஷன் இருக்கும்போது மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய டைமை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் தப்பு. அதுதான் வந்து இந்த அடிக்ஷன் வந்து நிறைய காரியத்தில் நமக்கு தப்பான ஒரு டைவர்ஷனை கொடுத்துரும். நிறைய பேர் காலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்கணும், முதல்ல எழுந்திரிச்சோன்னே ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும், காலையில் ஆண்டவருக்கு டைம் கொடுக்கணும், ஏசப்பாவுக்கு. பட் என்ன சொன்னால் ஃபோனோட தான் எழுந்திரிப்போம். இதெல்லாம் வந்து தப்பு. சரியா? நான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட், நான் ஒரு கண்டென்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏசப்பாவோட
ஏசப்பா ஒரு விஷயத்த வந்து ஒருத்தருக்கு உணர்த்தினாங்க. அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். இது யோவான் 21 அதிகாரத்தில் 15, 16, 17 இந்த 3 வசனத்தில் இருக்கு. இயேசு பேதுரு கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார். அவர்கள் நிறைய சீஷர்கள்லாம் சாப்பிட உட்காந்துருக்காங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இந்த சம்பவம் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்ச சம்பவமா தான் இருக்கும். சரியா? ஏசப்பா பேதுருவை பார்த்து முதலாவது, நீ என்கிட்ட அன்பா இருக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா பேதுருவோட ரிப்ளை பார்த்தீங்கன்னா, நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. பொதுவா அன்பா இருக்கிறியான்னு கேட்டா, நான் அன்பா இருக்கிறேன் ஆண்டவரேன்னு தான் சொல்லணும். நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்றாரு. 2ஆவது தடவை ஏசப்பா கேட்கிறாரு, நீ என் மேல அன்பா இருக்கிறியா? ஆமா ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு பதில் சொல்றாங்க. 3ஆவது தடவை ஏசப்பாவே கேள்வியை மாத்திடுறாரு, நீ என்ன நேசிக்கிறியா அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு பேதுரு, ஆமா ஆண்டவரே, என்னதான் உங்களுக்கு தெரியும்ல, நான் உங்களை நேசிக்கிறேன்றது உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு வந்து சொல்றான். இந்த சம்பவத்தெல்லாம் முடிச்சுட்டு, ஏசப்பா, உனக்கு ஒரு காரியம் இருக்கு, நீ என்னோட ஆடுகளை மேய்க்கணும். அவர் வந்து நிறைய சர்ச்சஸை எழுப்பணுன்றதுக்காக அவர் சொல்றாரு. ஆனா இந்த வசனத்தை நீங்க படிக்கும்போது, அன்பா இருக்கிறதுக்கும் நேசிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்க்கணும். நேசிக்கிறதுக்கும் அன்பா இருக்கிறதுக்கும் என்ன? அன்புனா எதையுமே நம்ம யோசிக்க மாட்டோம். பிரதிபலன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதை செஞ்சா இப்படி நடக்கும் அப்படின்னு எந்த பிரதிபலனுமே இல்லாம நேசிக்கிறது, அன்பு செலுத்துறது தான் அன்பா இருக்கிறது. நேசிக்கிறது அப்படின்னா ஒரு கிளாஸ் இருக்கும், இதை செஞ்சா இது நடக்கும் அப்படின்றது தான் நேசிக்கிறது. ஏசப்பா பேதுருவை பார்த்து அதை தான் கேட்கிறாரு, நீ என்ன நேசிக்கிறியா, என்ன அன்பா இருக்கிறியான்னு முதல்ல கேட்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் காட்டிலும் எதையுமே எதிர்பார்க்காம என் மேல வந்து நீ அன்பு செலுத்துறியா அப்படின்னு அர்த்தம். ஏசப்பா தானே பண்ணாரு, நம்ம எல்லாம் பரிசுத்தமான இருக்கிறோம் இல்ல. ஆனா நமக்காக அவர் உலகத்திற்கு வந்து தன் உயிரை கொடுத்து முந்தி அன்பு செலுத்தினார். முதல்ல அவர் அன்பை செலுத்தினாரு, அதன் மூலமா தான் அவர் அன்பு பெற்றுக்கொண்டோம். ஏசப்பா நீ நல்லாரு, அப்பதான் நான் வந்து உனக்காக மறிப்பேன்னு சொல்லல. அவர் மறிச்சு நம்ம முன்னாடி அன்பு செலுத்திட்டாரு, எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம கிட்ட. அதுதான் உண்மையான அன்பு. நேசிக்கிறதுனா என்ன? ஏதோ ஒரு தேவைக்காக அங்க போறது. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஏசப்பா மேல உங்களுக்கு அன்பு இருக்குதா இல்ல நேசம் இருக்குதா? ஏசப்பா இதை பார்த்து உங்ககிட்ட கேட்குறாருன்னு வைங்களேன். நிறைய பேரால கடைசியில நேசிக்க கூட ஏசப்பாவை நம்மளால முடியல. நிறைய பேர் வந்து நேசிக்கிறது கூட ஏசப்பாவை நம்ம யோசிக்க மாட்டோம். அப்புறம் எங்க அன்பா இருக்கிறது? அன்பா இருக்கிறதுனா டெய்லி ஏசப்பாக்கு நம்ம டைம் கொடுப்போம், ஏசப்பா எனக்காக வெயிட் பண்ணுவாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்ம ஜெபிக்கல, ஏசப்பா எதிர்பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி அன்பா போவோம். ஆனா சில பேர் தேவைக்காக தான் போவோம். அதுதான் நேசம். ஏசப்பா எனக்கு தான் செய்வாரு, நான் ஜெபிப்பேன் அப்படின்னு ஏசப்பாவை தேவைக்கு யூஸ் பண்ணுவோம். இன்னும் சில பேர் இருக்கிறீங்க, அதுக்கு கூட ஏசப்பா கிட்ட போக மாட்டீங்க. பேதுரு மாதிரி கடைசியில ஏசப்பா உங்களை பார்த்தீங்கன்னா, நேசிக்கையாவது செய்யறியா? முதல்ல அன்பு காட்டுறியான்னு கேட்டுட்டு கடைசியில அட்லீஸ்ட் என்னை நேசிக்கவாது செய்யறியா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க என்ன பதில் சொல்வீங்க? ஏசப்பா நமக்காக தன்னுடைய உயிரை முதலாவது கொடுத்து நம்ம எல்லாத்துலேயும் இருந்து விடுதலை, ஆசீர்வாதம் எல்லாத்தையும் நமக்கு பெற்றுக் கொடுத்துருக்குறாங்கல்ல, அந்த ஏசப்பா இன்னைக்கு உங்க முன்னாடி நிற்கிறாங்க. இதுக்கு தான் மொபைல் அடிக்ஷன் பெரிய பிரச்சனையாக அவங்க வாழ்க்கையில் கொண்டு வரும். என் மொபைல் யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை, ஆப்ஸ் யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் எவ்வளோ நேரம் எதுக்கு கொடுக்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் பாருங்கள், ஏசப்பாவுக்கு நீங்கள் இன்றைக்கி டைம் கொடுத்தீங்களா? இன்றைக்கி நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணீங்கல்ல, நீங்கள் யாரும் யூஸ் பண்ணாமலாம் இருந்திருக்க மாட்டேங்க, இன்றைக்கி யூஸ் பண்ணியிருப்பீங்கள்ல. ஆனால் ஏசப்பாக்கு இன்றைக்கி டைம் கொடுத்தீங்களா? நான் இன்றைக்கி சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்படி கிடையாது. சர்ச் வந்து வேறு. நான் டெய்லி ஏசப்பா கிட்ட ஜெபிப்பேன், ஏசப்பா கிட்ட பைபிள் வாசிப்பேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? இன்னையிலேருந்து 1 வீக் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், என்ன செய்கிறீங்க? ஏசப்பாக்கு டைம் கொடுக்கணும். 1 வீக் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஜாலி டைம் வர்றதுக்குள்ளே நான் வந்து ஏசப்பாக்கு நான் டெய்லி கண்டிப்பாக 1 hour ஆச்சு நான் கொடுப்பேன். அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா வெரி வெல் அண்ட் குட்.
ஆனால் 1 hour ஆச்சும் நான் ஏசப்பாவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். என் ஃபோனுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை காட்டிலும் ஏசப்பாவுக்கு நான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. 1 week உங்களால் நடக்க முடியுதா, எப்படி உங்களால் முடியுதுன்னு நீங்கள் பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் நிஜமாலே ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிருக்கிறீங்களா இல்லையா. ஆனால் உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சிடும், ஆமாம் நான் அடிக்ஷனில் தான் இருக்கிறேன், நான் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகி தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நிறைய பேருக்கு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருப்பீங்கன்னா இன்றைக்கி அதுலேருந்து விடுதலை ஆகப்படணும். ஏசப்பா இன்றைக்கி உங்களுக்கு உதவி செய்வார். 1 week ஏசப்பா நமக்கு உதவி செய்வார். ஏசப்பாவுக்கு நீங்கள் நான் படிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நான் பைபிள் வாசிக்கிறேன் அப்படின்னு ஏசப்பாவை அன்பாக நீங்கள் நேசிக்க ஆரம்பிங்க. ஏசப்பா உங்களோட பேசுவார். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். புரியுதா? நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். சரியா? என் கண்களை மூடுங்க. ஏசப்பா கிட்ட நம்ம ஜெபிக்க போகிறோம். சொல்லுங்கள், ஏசப்பா நான் மொபைல் அடிக்ஷனில் இருக்கிறது உண்மைதான் ஆண்டவரே. ஆமாம், நான் மொபைலுக்கு நிறைய டைம் நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்க, நிறைய டைம் கொடுக்குறீங்க, ஏசப்பாவுக்கு நீங்கள் கொடுக்கலல்ல. அது ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் கேளுங்க ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க. நான் உமக்கு நேரம் கொடுக்குறத விட மொபைலுக்கு தான் அதிக நேரம் கொடுக்குறேன். காலையில் எந்திரிச்சோடனே நான் மொபைலை தான் தேடுறேன், உங்களை தேடலை ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்கள். தகப்பனே, அப்பா யாரெல்லாம் நிஜமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே மன்னிக்குங்கன்னு கேட்குறாங்களோ அந்த பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிங்கப்பா. மொபைலுக்கு அடிக்ட் ஆகிருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த அடிக்ஷன்லேருந்து நீங்கள் ஒரு விடுதலை கொடுக்கறதற்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே நேசிக்க உதவி செய்யுங்க. உண்மை நேசிக்கணும் ஆண்டவரே, உன் மேலே அன்பு செலுத்தணும் ஆண்டவரே. இயேசுவை நான் நேசிக்கிறேன்றவர், இயேசு மேலே நான் அன்பாக இருக்கிறேன்னு சொல்கிற நிலைமைக்கு இந்த பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்கப்பா. எழுப்புதல் காலத்தில் இந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும், இவங்க இருதயத்துக்குள்ள எழுப்புதல் உண்டாகட்டும். இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக நீங்கள் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். ஏசப்பா உங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டாங்க. ஆனால் நீங்கள் ஏசப்பா கிட்ட பேசணும், அன்பு செலுத்தணும். புரியுதா? இன்னொரு ஜாலி டைம் ப்ரோக்ராமில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், மெசேஜ் கேட்டிங்களா? யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? நீங்கள் மெசேஜ் கேட்கும் போதே ஏசப்பா உங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டாங்க. விசுவாசிக்கிறீங்க தானே ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ விடுதலை பெற்றதோடு நீங்கள் விட்டுறாம தொடர்ந்து டெய்லியும் ஏசப்பா இனிமேலும் நான் ஃபோன் பார்க்கக்கூடாது, என்னை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க, உமக்கு பிரியமாக நடக்க உதவி செய்யுங்கன்னு டெய்லியும் ப்ரே பண்ணணும். ப்ரே பண்ணுவீங்க தானே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போவும் நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஆல் டைம் ப்ரோக்ராமில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, have a great day. Bye. Jolly Time Jesus Redeems Ministries, Nalumavidi, Thoothukudi District, 628211. For 24 hours prayer support, 04639353535. God bless you.